நீங்கள் தேவனுடைய எலியாவாக இருக்க விரும்பினால், நல்லா கவனிங்க, இனி வருகிற கடைசி நாட்கள்ல நீங்கள் தேவனுடைய எலியாவாக இருக்க விரும்பினால் நீங்க 4 அனுபவத்தை தவிர்க்க முடியாது. ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் தவிர்க்கவே முடியாது. என்ன அனுபவம் தெரியுமா? கவனிங்க, 2ஆம் வசனம் வாசியுங்கள். அத்தருணத்திலே காவலில் இருந்த யோவான் எங்க இருந்தானா? காவல். யாரு? தேவனுடைய பார்வையில் மிகவும் பெரியவனாக பார்க்கப்பட்ட ஒருத்தன். அவன் சொல்றான், இங்கே எங்க இருந்தான் அவன்? காவலில். எதுக்கு காவல்? எதுக்காக அவனுக்கு சிறைச்சாலை? ஃபர்ஸ்ட் அவன் எதுக்காக சிறைச்சாலை? அவன் என்ன போய் ரோம கவர்மெண்டோட போய் சண்டை போட்டானா? இல்ல அவன் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போய் சண்டை போட்டானா? எதுக்காக காவல்? ஒரே ஒரு காரியம்தான், தான் அறிவித்த சத்தியத்தில் அவன் சமரசம் செய்து கொள்ளாதனால தான் காவல். நல்லா கவனிங்க, அவன் என்ன சத்தியத்தை பிரசங்கிச்சானோ அந்த பிரசங்கத்தில் அவன் எந்த அளவு சமரசம் செய்யாதனால அவனுக்கு காவல். அவன் என்ன சொன்னான்? ஏறத கூப்பிட்டு, ஏறது, உன் சகோதரின் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் கிடையாது. யார்கிட்ட பிரசங்கம் பண்ணான் தெரியுமா அவன்? இந்த ஏரோது எப்பெல்லாம் யோவான் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் யோவான்ட்ட போய் நிப்பானா. பைபிள் இருக்கு. ஆனா தப்பு பண்றப்ப விடவே மாட்டான். எப்பொழுது நீங்கள் தேவனுக்காக நிற்க விரும்புகிறீர்களோ, நல்லா கவனிங்க, எப்பொழுது நீங்கள் தேவனுக்காக நிற்க விரும்புகிறீர்களோ அப்பொழுது the experience of dispute, வழக்குகளின் அனுபவத்திற்கு தப்பவே முடியாது. உங்க அந்த பூமி இன்னைக்கு நீங்க தேவனுடைய வார்த்தைக்காக நீங்க நிக்கிறீங்கன்னா வழக்குகளின் அனுபவம் உங்கள் மேல கண்டிப்பாகவே, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் நேசிக்கப்படுவீர்கள் அப்படின்னு பைபிள் இருக்கா? சொல்லுங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு வரை நிற்பவனு ரட்சிக்கப்படுவான். இந்த பகைக்கப்படுகிற அனுபவத்துக்கு நீங்களும் நானும் விளக்காகவே முடியாது. எப்ப தெரியுமா? சொந்த பிள்ளைகளால, சொந்த குடும்பத்தினால. ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக வாருங்கள். சீஷர்கள் 12 பேர் அழைத்து சொல்லுகிறார். கவனிங்க, அவங்களை அனுப்புறார். எங்க அனுப்புறார் தெரியுமா? சமாரியாவுக்கு போகாத. எங்க போகாத? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல காணாமற் போன இஸ்ரவேல் இருக்காங்க பத்தியா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தா பிறகு நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க? எருசலேமிலும் யூதாவிலும் பின்பு சமாரியாவுக்கு போங்க. இப்போ முதல் மினிஸ்ட்ரி எங்கன்னா காணாம போன இஸ்ரவேலுக்கு தான். அங்க போ. அவன் எல்லாருமே உன் சொந்தக்காரன் பந்தக்காரன். ஆனா நீ அங்க போகும்பொழுது உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? 17ஆம் வசனத்தை பாருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெபாலயங்களிலே உங்களை வாரினால் அடிப்பார்கள். முதல்ல பெர்சிக்யூஷன் எங்க ஆரம்பிக்கும்? இந்த சர்ச். அவர்களுக்கும் புறஜாதியருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாக, ராஜாவுகளுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள். சகோதரன் 21ஆம் வசனம், சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அவனுக்கு முன்னோடியாக எலியாவுக்கு இதான் நடந்துச்சு. எலியாவுடைய லைஃப் ஒன்றும் அவ்வளவு எளிதான லைஃப் கிடையாது. நம்ம எல்லாரும் எலியாவை எங்க பார்க்கிறோம்னா வானத்திலிருந்து அக்கினி இறக்குன இடத்துல தான் எலியாவை மீட் பண்றோம். ஆனா அங்க இல்ல. அவனுடைய லைஃப் எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? என்னோட திருப்புங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு நேராக வாருங்கள். 18ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 17ஆம் வசனம். ஆகாப் எலியாவை கண்டபொழுது அவனை நோக்கி
இஸ்ரவேலை கலங்க பண்றது அவனுக்கு அன்னைக்கு என்ன? அன்னைக்கு இருந்த ஆகாப் இஸ்ரவேலின் ராஜாவோடு கூட அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, அவன் முற்றிலும் பகைச்சான் எலியாவை. அதுபோல 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யெசபேல் எலியாவிடத்திற்கு ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கிறார்கள் என்று சொல்ல சொன்ன. இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக நாம நிக்கிறப்ப மற்றவர்கள் பகைக்கும் பொழுது தயவு செய்து சோர்வடையாதீங்க. நான் முதல்ல சொல்ற காரியம், சில நேரம் சில பாதைகள் நடக்கிறப்ப சந்தேகம் வருது, ஆண்டவரே நான் உங்களுக்காக நிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன மட்டும் ஏன் ஆண்டவரை எல்லாரும் பாதிக்கிறாங்க? நீ நிக்கிறதுனால தான் எல்லாரும் பாதிக்கிறாங்க. நீ தேவனுடைய எலியாவாக இருக்கிறதுனால தான் எல்லாராலும் பாதிக்கப்படுகிறோம். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகம், நாம் கடைசி நாட்களுக்கு வந்துட்டோம். நாம் என்னங்க வந்துட்டோம்? இந்த கடைசி நாட்கள்ல சத்தியத்தை சரியா தெரிஞ்சிருந்தா தான் நம்ம தப்பு வைக்கப்படுவோம். இந்த உலகத்தாரால வெறுக்கப்படுகிற வாழ்க்கை என்பது தவிர்க்க முடியாது.